தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயநாடு வந்துட்டு வெள்ளத்தாலே நிலச்சரிவாலே ஏகப்பட்ட உயிர்களை வந்துட்டு பலி கொடுத்துட்டு கதறி அழுதுட்டுருக்க இந்த சூழலில் தான் சமீபத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஜூலை 23 வயநாட்டில் வந்துட்டு மழை காரணமாக தேசிய பேரிடர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்ததாகவும், அதே போல பார்த்தீங்கன்னாக்கா குஜராத், ஒடிசா போன்ற மாநிலங்களுக்கு எப்படி எச்சரிக்கை கொடுக்கப்படும் அதே போல தான் கேரளாவுக்கு கொடுக்கப்பட்டது. கேரளா அரசால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டது மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்துட்டு நாடாளுமன்றத்தை வந்து பேசியிருந்தாங்க. அவருடைய இந்த பேச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது அவருக்கு நாக்கில் சனின்ற மாதிரி அமித்ஷா அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்குது. அமித்ஷா அவர்கள் இப்படி பேசியதில் ஏதாவது உண்மை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில ஊடகங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட ஃபேக்ட் செக் விஷயங்களை வந்து சேர்ந்து பார்த்ததில் வந்துட்டு அதில் வந்துட்டு முழுக்க எல்லாமே பொய்யா தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு வெளியாக இருக்குது. அமித்ஷா பேசுனதில் எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே முழுக்க பொய் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆங்கில ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஆதாரபூர்வமான செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க. இந்த விஷயத்தை தான் கையில் எடுத்துக்கொண்ட காங்கிரஸ் கட்சி இப்பொழுது அமித்ஷா அவர்கள் மீது வந்துட்டு நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் பிரச்சனையை வந்துட்டு கொண்டு வந்து இருக்காங்க. அமித்ஷா அவர்களுடைய ஆணவ போக்குக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இப்பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்களுக்கு ஆதரவான மாநிலங்கள்னாக்கா இயற்கை சீற்றங்களாக பேரிடர் உருவாகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தானாக முன்ன போயிட்டு வந்துட்டு இவர்கள் வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இவர்களை ஏன் குஜராத்தில் வந்துட்டு ஒரு வெள்ள பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றிய நரேந்திரா அந்த வெள்ளம் கடக்கிற அந்த புயல் கடக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குஜராத்லேயே இருந்துக்கிட்டு அந்த விஷயங்களெல்லாம் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை பணியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட மற்ற மாநிலம் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் எல்லாத்தையுமே புறந்தள்ளுகின்ற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் கேரளாவிலையும் நடந்துக்கிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய இந்த பச்சோந்தித்தனத்தை எப்படியோ தோலுரிக்கணும், இவர்களுடைய இந்த நரித்தனம் இருக்கு இல்லைங்க, இதை வந்து தோலுரிக்கணுன்றதுக்காக அமித்ஷாவின் மீது வந்துட்டு உரிமை மீறல் பிரச்சனையை வந்துட்டு சபாநாயகரிடம் காங்கிரஸ் கட்சியுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக பெரும் விவாதத்தை உருவாக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாத சூழல்ல தான் திமுகவை சேர்ந்த கனிமொழி எம்பி அவர்கள் ஒன்றிய அமைச்சராகட்டும் பாஜகவுக்கு எதுக்கிறதா அவர்கள் வாயை திறந்தாலே பொய்ய மட்டும்தான் வருது. தமிழ்நாட்டுக்கு வெள்ளச்சேதங்கள் வந்தபோது பார்த்தீங்கன்னாக்கா 7 நாளுக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தோன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இல்லை பொய்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு அதை அவர்களுடைய பொய்யை வந்துட்டு உடச்சி காட்டினாங்க. அதே போல தான் தமிழ்நாடு வெள்ளத்தில் சிக்கிய போது எப்படி ஒன்றிய அமைச்சர்கள் வந்துட்டு பொய்யை சொன்னாங்களோ அதே போல தான் இப்பொழுது கேரளாவிலும் வயநாட்டிலும் மக்கள் வெள்ளச்சேதத்தில் தவித்து கொண்டு இருக்கும் போதும் கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சியே இல்லாமல் மீண்டும் அதே போய் கேரளாவிற்கு 7 நாட்களுக்கு முன்பாகவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகலாம் பொய்யான ஒரு செய்தியை வந்துட்டு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. வாயை திறந்தாலே பொய்யா தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில காட்டமான தன்னுடைய பேச்சை வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த அமித்ஷா அவர்கள் மீதான இந்த உரிமை மீறல் பிரச்சனை நாடாளுமன்றத்தில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்றது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.